இந்த 10 ஏக்கரால எனக்கு வர்ற வருமானம் மாவட்ட கலெக்டர் வருமானத்தை விட அதிகம். ஆமா, 10 ஏக்கர் வந்து நீங்க ஐயாவோடத பார்த்து இந்த மாதிரி எல்லாமே நடத்தணும். பட் நம்மாழ்வாரோட பயணங்கள், அவருடைய அந்த பயிற்சிகள் நிறைய கலந்துகிட்டது, சுபாஷ் பாலேக்கருடைய பயிற்சிகள்லாம் கலந்துகிட்டது, இயற்கை விவசாயம் பண்ணணும், கண்டிப்பா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை, அந்த ஆர்வத்துல இதை முன்னிலைப்படுத்தி அழகா கொண்டு போறீங்க. அதாவது நாங்க ஃபர்ஸ்ட் ஒரு 2 மாட்டுல தான் ஆரம்பிச்சோம் இயற்கை விவசாயம். நாட்டு மாடு தேவை, நாட்டு மாடு கண்டிப்பா. எங்க கொங்கு இப்ப வந்து ஐயா வந்து இந்த அமிர்த கரைசல்ன்ற ஒண்ணு பண்றாரு. அது பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், ஆட்டோமேட்டடா நடக்குது. இதை பாத்தீங்கன்னாலே உங்களுக்குள்ள இயற்கை விஷயத்துக்குள்ள வந்துடலாம், பயம்லாம் போயிடும் உங்களுக்கு. அதை பார்க்கலாம் வாங்க. சக்கவர் அதை போடுவோமா இல்ல வேண்டாமா? அந்த மிஷின் இப்ப 2 வச்சிருக்கீங்க. அப்ப வந்து இதுவே வந்து இனப்பெருக்கத்துக்கு இங்க எல்லாம் பயன்படுத்துறது இல்ல, இனப்பெருக்கத்துக்கு இதைத்தான் நம்ம பயன்படுத்துறோம். வந்து ஊசி போடுறது அந்த மாதிரி எதுவும் வணக்கம், நான் உங்கள் இயற்கையாளன் தவம். ஐயா பேர் வந்து சம்பத்குமார். ஐயாவை பத்தி நான் தான் இப்ப சொல்ல போறேன். இன்னொரு 20 இருந்து 30 நிமிடங்கள் இந்த இயற்கை வேளாண் பண்ணை பண்ணணும், ஒருங்கிணைந்த பண்ணை பண்ணணும்னா ரொம்ப கவனமா கேளுங்க, கொஞ்சம் கவனம் சிதறாம. ஏன்னா அவ்வளவு பெரிய ஒரு இதற்கு முன்பு பாத்தீங்கன்னா ஒரு முன்னோட்டம் ஒரு நிமிஷத்துல ஓடி இருக்கும். அதுல பாத்திருப்பீங்க நான் என்னென்ன பேசியிருக்கேன்னு. அந்த முன்னோட்டம் பார்த்தப்பே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இதை நீங்க ஸ்கிப் பண்ணவே மாட்டீங்கன்னு. இதுலயே தெரிஞ்சிருக்கும் எல்லாமே. ஐயா வந்து பாத்தீங்கன்னா ஒரு முனைவர், கரு சம்பத்குமார். நான் வந்து என்ன பண்ணேன்னா, இந்த மாதிரி ஒரு பண்ணை இருக்கு, அங்க போய் தங்குவோம். நீங்க கூட பாத்திருப்பீங்கல்ல, போன வருஷம் நான் அங்கே போனேன், உங்களுக்கே தெரியும், இதயவனம் இளங்கோ. அங்கே போய் ஒரு 3 நாள் தங்கியிருந்தேன், இங்க வந்து 8 நாள் தங்கியிருந்தேன். இதையெல்லாம் உங்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுன்ற ஒரு காரணத்துக்காக தான் இந்த வீடியோவை பதிவு பண்றோம். ஐயா வந்து நம்மாழ்வார் விருது பெற்ற ஒருத்தர், இப்ப இருக்கக்கூடிய முதல்வர் கையால விருது பெற்ற ஒருத்தர். அப்பதான் நான் தேடுறேன், யாரு ஐயா சம்பத்குமார்னா யாரு, இவருக்கு வந்து தமிழ்நாட்டிலேயே வந்து நம்மாழ்வார் விருது முதல் பரிசு கொடுத்துருக்காங்கன்னு தேடுறப்பதான் இப்படிப்பட்ட ஒரு பண்ணை நமக்கு தெரியுது. உள்ள போலாமா பண்ணைக்குள்ள? இந்த பண்ணைய நீங்க எல்லாம் கட்டாயம் பார்க்கணும். பார்த்ததற்கு பிறகுதான் நீங்க இயற்கை விவசாயமே பண்ணணும் அப்படின்றதுக்கான ஒரு உதாரணமான ஒரு பண்ணையா இருக்கு. இதை பார்க்காம இயற்கை விவசாயத்துக்குள்ள நுழைய வேண்டாம்னு நானே இளைஞர்களை கேட்டுக்கிறேன். அப்படி என்ன இருக்குன்னு பாக்குறீங்களா? வாங்க உள்ள போனா உங்களுக்கே தெரியும், பார்க்கலாம் வாங்க ஐயா போலாம். ஐயா வாங்க, நீங்கள் வாங்கய்யா. இந்த ஒரு போர்டு தான் வந்து பாத்தீங்கன்னா என்னை வந்து இங்க கொண்டு வந்துச்சு, இந்த பண்ணையை பாக்குறதுக்கு, இங்க தங்குறதுக்கு. இதுல பாருங்க, சிறந்த உயிர்ம விவசாயிக்கான நம்மாழ்வார் விருது முதல் பரிசு ஐயா தான் பெற்றிருக்காரு. உள்ளேயும் வந்து போஸ்டர்லாம் இருக்கு, வாங்க அது உள்ள போய் அதை பார்த்துக்கிட்டே ஐயாட்ட இருந்து நம்ம இதை எப்படி வாங்குனீங்கன்னு கேட்கலாம். முதல்ல பார்த்திருப்பீங்க, இதுதான் நிறைய பேருக்கு தெரியும். ஏன்னா இந்த இயற்கை வேளாண்மையில இருக்கிறவங்களுக்கு தெரியும். இதை பார்த்ததற்கு பிறகுதான் ஐயா யாருன்ற ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டு வந்திருக்கேன்னா. இப்ப ஐயா வணக்கம். வணக்கம். இவங்க நேயர்களை பார்த்து சொல்லிடுங்க. வணக்கம், ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு இயற்கையாளன் தவம் அவர்களை சந்திச்சதுல. நம்ம பண்ணையில வந்து அவர் 8 நாள் இருந்ததுல மிக்க மகிழ்ச்சிங்க. நன்றியா. அப்படி நடந்துகிட்டே பேசலாம் கண்டிப்பா. அப்படி முன்னாடி ஐயா, இப்போ என்னன்னா, இந்த விருது உங்களுக்கு எப்படி கிடைச்சது அப்படின்றத ஒரு 5 நிமிஷம் சொன்னீங்கன்னா அதுவே மிகப்பெரிய எங்களுக்கு ஒரு ஆர்வம். ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு விருதை நீங்க வாங்கியிருக்கீங்க, வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றிங்க. ஏன்னா விருதுக்காக விவசாயம் பண்ணல, நாங்கள் கடந்த ஒரு 15 ஆண்டுகளா இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம அதுக்கு முன்னாடி செயற்கை விவசாயம் அப்பா பண்ணிட்டு இருந்தாரு. பட் நம்மாழ்வாரோட பயணங்கள், அவருடைய அந்த பயிற்சிகள் நிறைய கலந்துகிட்டது, சுபாஷ் பாலேக்கருடைய பயிற்சிகள்லாம் கலந்துகிட்டது, இயற்கை விவசாயம் பண்ணணும், கண்டிப்பா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை, அந்த ஆர்வத்துல கடந்த ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி தொடங்கின பண்ணேன். அப்போ இது இல்லை, வெறும் தென்னை மட்டும்தான் இருந்துச்சு. இன்னைக்கு நிறைய நாட்டு மாடுகள், ஆடுகள், கோழிகள், ஒரு ஒருங்கிணைந்த பண்ணை. அப்போ இங்கே உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களை நேரடியாக விற்பனை பண்றது, அந்த சந்தைப்படுத்துதல். எங்களுடைய ஆசை என்னன்னா, விவசாயி மட்டும் ஏன் தோத்து போறான், அவன் மட்டும் ஏன் இது ஒரு நஷ்டமான தொழில், ஏன் இதுக்கு வரமாட்டேறாங்க, எல்லாரும் ஏன் அதை விட்டு விலகி போறாங்கன்னு எனக்கு உள்ள ஆசை. ஏன்னா எங்க அப்பா என்னை அப்படிதான் படிக்க வச்சாரு. தயவுசெய்து இந்த பொறுப்புகள்லாம் வராத, எங்காவது போய் பொழைச்சிக்க, விவசாயத்துக்கு மட்டும் வந்துடாதுன்னு தான் படிக்க வச்சாரு. ஆனா அந்த ஆள் மனதுல நம்ம எங்க போய் என்ன வேலை செஞ்சு எவ்வளவு சம்பளம் வாங்கினாலும் அங்கே கொண்டாந்து நிறுத்துது. அப்படி கொண்டாந்து நிறுத்தினது தான் இது. நம்ம ஒரு வெற்றிகரமான ஒரு லாபகரமான தொழிலை அதை மாற்றணும். அதுக்கு என்னென்னலாம் தேவை, அதுக்கு அடிப்படை புரிதல்கள் என்னென்ன அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட பண்ணதான் இது. இந்த பண்ணை இது எங்களோட நிறுத்திக்காம இதை வந்து அடுத்த சந்ததிக்கு எப்படி கொண்டு போய் சேர்த்துறது. ஏன்னா அவங்க வந்து இதை ஒரு பணமா பாக்குறாங்க, வாழ்க்கையை பணமா பாக்குறாங்க. அப்ப இந்த தொழில்ல ஒரு பணங்கிற ஒரு பொருள் இருந்தா தான் அவங்க இந்த தொழிலுக்கே வருவாங்க குறைஞ்சபட்சம். ஆமா, அப்போ அதைக்கான முயற்சி தான் இதுங்க. இப்போ வந்து ஐயா பார்த்தீங்கன்னா
ஏதோ ஒரு நோக்கத்துல அவருடைய உள்மனதுக்குள்ள இருந்தது ஒரு 15 வருடம் பண்ணியிருக்காரு. அதை கண்டுபிடிச்சுதான் விருது கொடுத்திருக்காங்க. ஐயா சொன்ன மாதிரி விருதுக்காக இது பண்ணினதுக்காக விருது தான் கிடைச்சிருக்கு. அதனாலதான் நம்ம வந்து இங்க பார்த்தோம். ஒரு 8 நாள் வந்து பாத்தீங்கன்னா நீங்க மிகப்பெரிய ஒரு அனுபவம் எனக்கு. இந்த மாதிரியான அனுபவம்லாம் வந்து நம்ம 1 கோடி ரூபாய் கொடுத்தாலும் எங்கேயாவது கிடைக்காது. இந்த மாதிரியான ஒரு செட்டப், இந்த ஒரு அமைப்பெல்லாம் எங்கேயாவது இருக்குன்னா தமிழ்நாட்டுக்குள்ள தேடணும். தேடுறதுல இதுக்கும் ஒண்ணு. எல்லா விதமான அனுபவங்களும் இங்க கிடைச்சது. எப்படி உரம் தயாரிக்கிறாங்க, நாட்டு மாடுகளை எப்படி பராமரிக்கிறாங்க, எப்படி மதிப்பு கூட்டல் பொருள் செய்யறாங்க, இயற்கை வேளாண்மை, 0 பட்ஜெட்ல எப்படி ஒரு ஒரு 5 ஏக்கர்ல தென்னை எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 ஏக்கர், எத்தனை ஏக்கர் இருக்கு? 10 ஏக்கர்ல வந்து தென்னை இருக்கு. 10 ஏக்கர்ல 0 பட்ஜெட்ல எப்படி மெயின்டைன் பண்றாங்க? ஏன்னா தென்னை வச்சிருந்தா பணம் செலவாயிட்டு இருக்குன்னு நிறைய பேர் புலம்பிட்டு இருக்காங்க. ஆனா இங்க ஐயா வந்து பாத்தீங்கன்னா அந்த தென்னைக்கான உரத்தை எப்படி கொடுக்குறாரு, அதை எப்படி இந்த உழுகுறது, அது பாத்தி போடுறது, எந்த ஒண்ணுமே இல்ல. நீங்க உள்ள பாப்பீங்க. அப்படி ஒரு மிக வியப்பான ஒரு விஷயம் வந்து உள்ளுக்குள்ள இருக்கு. ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். வாங்க இந்த மாட்டு பண்ணைய முதல்ல பாத்துடலாயா. ஏன்னா இதுதான மூலாதாரம். இயற்கை மாடு, அது நாட்டு மாடுதான். ஆமா ஐயா, இப்ப 60 மாடுகள் வச்சிருக்கீங்க இல்லையா? ஆமாங்க. இந்த 60 மாடுகளுடைய இது எப்படி உங்களுக்கு இந்த 60 மாடு ஆச்சு? எப்படி நீங்க வந்து இதெல்லாம் பராமரிச்சு இதை முன்னிலைப்படுத்தி அழகா கொண்டு போறீங்க? அதாவது நாங்க ஃபர்ஸ்ட் ஒரு 2 மாட்டுல தான் ஆரம்பிச்சோம் இயற்கை விவசாயம். நாட்டு மாடு தேவை. நாட்டு மாடு கண்டிப்பா. எங்க கொங்கு பகுதியில நாட்டு மாடுனா காங்கேய மாடுகள் தான் நாட்டு மாடுகள். ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு நாட்டு மாடுகள் இருக்குது. நாங்க ஒரு 2 மாட்டுல ஆரம்பிச்சோம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அது கண்குட்டி போட்டுச்சு. ஒரு 5-6 மாடு ஆச்சு. பட் இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் பொங்கு எழுந்து மாடு வாங்கிட்டாங்க. ஐடில வேலை செய்வாங்க, பெங்களூர்ல சென்னையில வேலை செய்வாங்க, மாடு வாங்கிட்டாங்க. மாடு வாங்கிட்டு ஒரு கட்டத்துல போராட்டம் முடிஞ்சு வீட்டுல விட்டு போட்டு அவங்க கிளம்பி போயிட்டாங்க. வீட்டுல இருக்கிறவங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய சுமை. ஏன்னா பால் ரொம்ப கம்மியா கறக்கும். இதனால என்ன பிரயோஜனம்? ஒரு 10 லிட்டரும் கூட பால் இது முட்டும் பாயும் பிடிக்க முடியாது. அப்போ அவங்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய சுமையா இருந்துச்சு. எங்களுக்கு அது ஒரு வாய்ப்பா இருந்துச்சு. ஏன்னா எனக்கு இயற்கை விவசாயம் பண்றதுக்கு சாணம் கோமியம் தேவை. அப்போ நான் ஒரு 50 மாடு வந்து காசு கொடுத்து வாங்க முடியாது. அந்த கட்டத்துல ஒரு மாடு 50,000 போட்டாலும் 25 லட்சம் ரூபா. 25 லட்சம் ரூபா போட்டு நான் மாடு வாங்கன்னு சொன்னா ஒருத்தர் வீட்லயும் ஒத்துக்க மாட்டாங்க. ஒரு விவசாயம் பண்ண வேண்டாம், கம்மன் போய் வித்துக்கிற வேலையை பாருன்றாங்க. அப்போ நாங்க ஒரு பசு விடுதி ஆரம்பிச்சோம். இப்போ பாய்ஸ் ஹாஸ்டல், கேர்ள்ஸ் ஹாஸ்டல் மாதிரி கவு ஹாஸ்டல். யாராலும் முடியலையோ கொண்டாந்து நீங்க விடுங்க, நாங்க பராமரிக்கிறோம். மாசம் ஒரு தொகை கொடுங்க. நீங்க உங்களுக்கு எப்ப வேணுமோ வந்து எடுத்துட்டு போய்ங்க. இல்ல சென நிக்கலையா கொண்டாந்து விடுங்க, உங்களால பராமரிக்க முடியலையா கொண்டாந்து விடுங்க. உங்களுக்கு ஒரு 3 மாசம் என்னால எனக்கு வேற வேலை, எனக்கு கல்யாணம் இருக்குது, வேற பணி இருக்குதுன்னா கொண்டாந்து விடுங்க. நம்ம அந்த மாதிரி ஆரம்பிச்சோம். அது இப்போ ஒரு 60 மாடு ஆயிடுச்சுங்க. ஹாஸ்டல் ஃபுல்லு. இனிமேல எடுக்க முடியும். உண்மையிலே வந்து நிறைய பேர் மாடு வளர்க்கறதுக்கு பயப்படுறது என்ன அப்படின்னா, இப்ப எங்க ராமநாதபுரம் மாவட்டத்துல எல்லாம் ஐயா, இப்ப ஒரு ஏதாவது ஒரு விசேஷத்துக்கு போகணும், அங்க போக முடியல, கல்யாணத்துக்கு போக முடியல, காதுகுத்துக்கு போக முடியல, ஒரு கோயிலுக்கு போக முடியல, அதனாலே இந்த கால்நடை வச்சிருந்தா எங்கேயும் போக முடியல அப்படின்னு தான் யாரும் மாடு வளர்க்கறதே இல்ல. ஆனா உண்மையிலேயே வந்து இந்த பொள்ளாச்சி பகுதிகளில் மிகப்பெரிய பிரசாதம்னு நினைக்கிறேன் நான். இது ஐயா வச்சிருக்கக்கூடிய இந்த பசு விடுதி இதே மாதிரி ஒண்ணு ராமநாதபுரத்துல யாராவது ஆரம்பிங்க. அங்க மட்டும் இல்ல, ஒவ்வொரு மாவட்டங்களையும் ஆரம்பிங்க. ஏன்னா இதனாலே பயந்துகிட்டு யாரும் மாடு வளர்க்கறது இல்லையா? இப்ப இந்த மாதிரி இருந்ததுன்னா கொண்டு வந்து ஐயா ஒரு 3 நாள் பாத்துக்குங்க, ஒரு 3 மாசம் பாத்துக்குங்க, ஒரு 1 மாசம் பாத்துக்குங்க. ஐயா நாங்க இந்த வேலைக்கு போறோம், நாங்க அங்க போறோம், ஒரு 2 மாசம் இன்னைக்கு இருந்து விட்டுட்டு போயிடலாம். இது ஒரு அருமையான திட்டம். எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டுல ஐயா தான் முதல்ல ஆரம்பிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லா ஹாஸ்டலும் கேள்விப்பட்டிருக்கோம், முதியோர்களும் கூட கேள்விப்பட்டிருக்கோம். இந்த மாதிரி பசு இல்லம் அப்படின்றத ஆரம்பிச்சு வச்சிருக்கீங்க, அதுக்கு ஒரு விடுதி வச்சிருக்கீங்க. இது எல்லாருமே முன்னெடுக்கக்கூடிய ஒரு விஷயமா நான் பாக்குறேன். கண்டிப்பா நிறைய பேர் முன்னெடுங்க. அதுக்கு முன்னாடி இங்க வந்து பாத்துருங்க, ஐயாட்ட ஆலோசனை கேட்டுருங்க. இந்த இயற்கை பண்ணையை வந்து உள்ள பாத்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நேரடியா வந்தீங்கன்னா தான் அனுபவம் வரும். அப்படித்தான் நான் அனுபவம் பெற்றிருக்கேன் 8 நாள். அது இதற்கு அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, இங்க கிடைக்கக்கூடிய பொருள்களை வச்சு ஐயா ஒரு மிகப்பெரிய பேட்டர்ன் வாங்கியிருக்காரு, ஒன்னு செஞ்சிருக்காரு. அது வந்து எனக்கு வந்த உடனே ஒரு வியப்பு. ஏன்னா எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா, இதை சாணியை பிடிச்சி கரைச்சிக்கிட்டு வச்சுக்கிட்டு இயற்கை உரம், அது மீன் கரைசல், அமிர்த கரைசல், பஞ்சகாவியா, இதெல்லாம் செய்யறதுலாம் ரொம்ப கஷ்டங்க. இதனாலயே யாருமே அந்த பக்கமே போறது இல்ல. ஆனா இங்க வந்து பாக்குறேன், இது வந்து ஐயாவா டிசைன் பண்ணி எல்லாமே இது ஒரு புது ஒரு அமைப்பை உருவாக்கி அதுக்கு பேட்டன் ரைட்ஸ் வேற வாங்கியிருக்காரு. அந்த விஷயத்தை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இங்க இருந்து அடுத்து என்ன தொடங்குதோ அந்த இடத்துக்கு போறோம். வாங்கயா, நன்றியா, போலாம் வாங்க. ஓகே, இப்ப வந்து ஐயா வந்து இந்த அமிர்த கரைசல்ன்ற ஒண்ணு பண்றாரு. அது பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், ஆட்டோமேட்டடா நடக்குது. இதை பாத்தீங்கன்னாலே உங்களுக்குள்ள இயற்கை விஷயத்துக்குள்ள வந்துடலாம், பயம்லாம் போயிடும் உங்களுக்கு. அதை பார்க்கலாம் வாங்க. இதுதான் அது. இப்போ ஐயா சொல்லுங்கய்யா, இது எப்படி நீங்க வந்து உருவாக்குனீங்க, இது எப்படி செயல்படுது அப்படின்றத நாங்க தெரிஞ்சுக்கிறோம். நிறைய இயற்கை விவசாயிகளுக்கு இந்த 200 லிட்டர் பேரல்ல வச்சு இந்த ஜீவாமிர்தமோ அமிர்த கரைசலோ செஞ்சு கொண்டு போய் ஒவ்வொரு டைம் ஊத்துறது மிகப்பெரிய போராட்டமாவே இருக்குது. எங்களுக்கு அந்த காலகட்டத்தில் அதான் போராட்டம். இதுக்காக என்ன பண்ணலாம்னு யோசிச்சு அதுக்கான சின்ன அமைப்பை நிறைய முயற்சிகளுக்கு அப்புறம் பண்ணோம்.
இப்போ இது மாட்டு ஷெட்ல இருந்து கழுவி விட்டாங்கன்னா இங்க வந்துடும். அவங்க சாணியை எடுக்க வேண்டாம். சாணி தொடங்க கூட வேண்டாம். நீ சாணி எடுக்கிறதே பிரச்சனையா இருக்கு. அதுதான் பெரிய பிரச்சனை. அதான் பெரிய பிரச்சனை. கழுவி விட்டா இந்த டேங்க் வந்துடும். கையில உட்காந்து கரைக்க சொல்லுவோம். கையில உட்காந்து கரைக்க சொன்னா ஒரு அரை நேரம் அதையே கரைச்சிட்டு இருப்பாங்க. நமக்கு அரை நேரம் கூலி போச்சா? ஆமா, ஒண்ணுமே பண்ண வேண்டாம். நம்ம ஒரு அஜிடேட்டர் போட்டுக்கிறோம். இந்த தொட்டிக்கு எல்லாம் வந்துரு அஜிடேட்டர் போட்டுக்கிறோம். அது ஒரு ஃபேன் மாதிரி போட்டுக்கிறோம். ஒரு 3 HP மோட்டர் போட்டுக்கிறோம். அது நல்லா கலக்கிடும். கிட்டத்தட்ட நம்ம 50 மாடு வச்சுக்கனால 500 கிலோ சாணம் 400 கிலோ சாணம் வந்துடும். 400 கிலோ நம்ம ஆளை வச்சு கரைக்க முடியாது. அப்போ இதை வச்சு நல்லா கரைச்சிடும். கரைச்சிட்டு இங்க உள்ளேயே ஒரு ஸ்லரி பம்ப் உள்ளேயே கொடுத்துருக்குறோம். இதை எடுத்து மறுபடியும் வந்து மேல ஒரு மெஷினுக்கு கொடுக்குறோம். அந்த மெஷின் சக்கை தனியா பால் தனியா பிரிச்சிருக்கு. சக்கையை பவுடரா நம்ம அந்தல விழுந்துரும். பால் வந்து அந்த டைஜஸ்டுக்கு போயிடும். ஆனா அதை கொஞ்சம் ஆன் பண்ணுங்க. அதை பாத்திரலாம் எப்படி சுத்துது. இப்போ பாத்தீங்கன்னா நல்லா கலக்கிரும். ஒரு 5 நிமிஷம் நல்லா கலக்கிரும். அடுத்து 5 பேருமா அந்த மிஷின் சக்கை அதை போடுவோமா இல்லை வேண்டாமா? அந்த மிஷின் இதுல இப்ப அங்க அந்த கலக்குன சாணம், கோமயம், தண்ணி எல்லாமே வந்து இந்த மெஷினுக்கு வந்துருது. இந்த மெஷின் என்ன பண்ணுதுன்னா சாணியை புளிஞ்சு எடுக்குது. இந்த பவுடர் மட்டும் இதுல விழுகுது. தண்ணி வந்து அந்த பயோடைஜஸ்டர் டேங்க் போயிடும். ஓகே, அங்கே போயிடும். ஆமா, ஆஃப் பண்ணிடுங்க. இந்த சவுண்ட் பயோடைஜஸ்டர் தொட்டி அங்கிருந்து வர லிக்விட் மட்டும் இங்க வருது. இது வரும்போது 500 மைக்ரான் ஃபில்டர் ஆயிடுது. ஏன்னா சொட்டு நீர்ல நீ கொடுக்கறது பெரிய பிரச்சனையே வந்து அடைச்சிக்கிறதுங்கிறது தான். அடைக்காம இருக்கிறதுக்கு நம்ம ஃபில்டர் பண்ணுவோம். பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து தண்ணி அங்கிருந்து இதாகி பவுடர் போக தண்ணி மட்டும் இங்க வந்துட்டு இருக்குது. ஃபில்டர் ஆகி வரும். 500 மைக்ரான் இங்கே ஃபில்டர். சக்கையை தான் நம்ம எடுத்துறோமே. அப்ப இதுல மறுபடியும் நொதுக்கி வைக்கிறோம். முதல் டைம் மட்டும் 15 நாள் ஆகும். மற்றெல்லாம் வந்து 24 மணி நேரத்துல நோச்சிடும். இதுல சக்கரை மாவு ஆட் பண்றோம், EM ஆட் பண்றோம், மற்ற கோமிருதான் ஆட் பண்றோம், டைனா பாக்டீரியா ஆட் பண்றோம், மற்ற பாக்டீரியா எல்லாம் ஆட் பண்ணி நொதுக்கி வைக்கிறோம். இதுக்குள்ள மறுபடியும் ஃபில்டர் ஆகும். ஒரு 300 மைக்ரான் ஃபில்டர் ஆகும். மறுபடியும் ஒரு 100 மைக்ரான் ஃபில்டர் ஆகி நேரடியாக கொண்டு போய் டெலிவரியில கனெக்ட் பண்ணிடுறோம். அப்ப எப்பெல்லாம் தண்ணி போகுதோ அப்பெல்லாம் இந்த உரம் கலந்து போகும். இப்போ இங்க இருந்து அடுத்த ஸ்டெப் எங்க போகுதுன்னா அந்த அங்கே போகுது. வாங்க இங்க பாத்துறலாம். இங்க வந்துருது. இங்க ஒரு 100 மைக்ரான் 100 மைக்ரான் 300 மைக்ரான் வேணா 300 மைக்ரான் இங்க வந்துருது. இங்க இருந்து அப்படியே நீங்க என்ன பண்ணீங்கன்னா வாட்டரோட கனெக்ட் பண்ணி விட்டுருங்க. தண்ணியோட மோட்டர் கிணத்துல இருந்து மோட்டர் வெளியே வர இடத்துல கொண்டு போய் கனெக்ட் பண்ணுவீங்க. இங்க ஒரு பிரஷர் பம்ப் இருக்குது. அது அதை விட 2 மடங்கு பிரஷர் அதிகமா இருக்கு. போய் இன்ஜெக்ட் ஆயிக்கும். அவ்வளவுதான். தண்ணியோட சேர்ந்து போகும். எப்பெல்லாம் தண்ணி போதோ அப்பெல்லாம் உரம் போகும். அங்க இருந்து ஃபில்டர் ஆகி வருது. இது வந்து யார் இல்லாட்டா கூட அதுவா நடந்துரும். அதான் ஒண்ணும் நம்ம சுவிட்ச போட்டா நடந்துரும். அவ்வளவுதான். இது சுவிட்ச வேணாலும் ஆட்டோமேட் பண்ணிக்கலாம். இத்தனை மணிக்கு ஆன் ஆகணும், இத்தனை மணிக்கு ஆஃப் ஆகணும். இதுதான் வந்து நமக்கு வந்து மிகப்பெரிய என்ன சொல்றது மிகப்பெரிய சேலஞ்சா இருந்தது. இந்த விஷயங்கள் தான். அதை சாணி எடுத்து கரைச்சு அதை போட்டு அதை கலக்கி எல்லா கண்டுகளுக்கும் போய் ஊத்தி இதை ஒரு நாள் ஊத்த முடியும், ஒரு நாள் ஆள் கிடைக்க மாட்டாங்க. இப்ப இது பண்ணுனதுனாலதான் வந்து மிகப்பெரிய நான் இதை பார்த்து வியப்படைஞ்சது இந்த செட்டப் தான். மற்ற எல்லா இடங்களுமே இயற்கை விவசாயம் நடக்குது. ஆனா அதுல ஒரு நாள் 2 நாள் ஆள் வரலைன்னா செத்தோம். நம்ம இவ்வளவு சாணியும் அள்ளி கரைச்சி அதை இது பண்ணி அதை பண்ணி இது அப்படிலாம் கிடையாது. ஒரு தடவை செட் பண்ணிட்டோம்னா அது பாட்டுல இயற்கை விவசாயத்தை இது பாத்துக்குது. இதுதான் ரொம்ப முக்கியம். இதற்கு பிறகு உள்ள இன்னும் நிறைய பிரம்மாண்டங்கள் இருக்கு. வாங்க ஐயா. இப்ப அதுக்கடுத்து இப்ப வந்து மாடு இதெல்லாம் வச்சிருக்கீங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் வந்து ஆட்டுக்கான செட்டப்பும் இருக்கு உங்கள்கிட்ட நான் பார்த்தேன். இப்ப வந்து இது வந்து ஆடு வருஷம் முழுக்க வளர்க்குறீங்க. இப்ப பார்த்தா ஆடு இல்லை நம்மள்ட்ட. இப்ப வளர்த்து வித்துட்டீங்களா? இது சீசன் எதுவும் வளர்ப்பீங்களா? ஒரு பழைய ஷெட்ல வந்து நம்ம நாட்டு ஆடுகள் வச்சிருக்கிறோம், கொஞ்சம் தலைச்சேரி வச்சிருக்கிறோம். இது வந்து நம்ம இனப்பெருக்கம் பண்ணி குட்டிகளை ஒரு 20 கிலோ ஆனதுக்கு அப்புறம் விற்கிறோம். அந்தல வந்து செம்மறி கெடாய்கள் மட்டும் வளர்க்குறோம். அதுக்காக ஒரு ஷெட் போட்டுக்கிறோம். கெடாய்கள் மட்டும் வளர்க்குறோம். அது வந்து சீசனுக்கு தீபாவளிக்கு சேல்ஸ் பண்ணிட்டா இனி 1 மாசம் கழிச்சு வாங்குவோம். அது வந்து 100 நாட்கள் மட்டும் வளர்க்குறோம். வளர்த்திட்டு அந்த இடம் வந்தோடனே சேல்ஸ் பண்ணிடுவோம். ஒரு ஆடு வளர்க்கறதுக்கு எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட் வேணும்? இப்ப இதுல எவ்வளவு ஆடு வளர்க்க முடியும்? ஏதாவது இருக்கா? இல்லப்பா, கெடாயினா கிட்டத்தட்ட இது 100க்கு 22 அளவுங்க. 2200 ஸ்கொயர் ஃபீட். அப்ராக்சிமேட்டா நம்ம ஒரு 350 கெடாய்கள் வளர்க்கலாம். 350 கெடாய்கள் வளர்க்கலாம். ஆடுகள்னா அவ்வளவு வளர்த்த முடியாது. இப்ப 100 ஆடு வளர்க்குறோம்னா இந்த பரன் வந்து எத்தனை ஸ்கொயர் ஃபீட் போடணும்? எத்தனை போடணும்? ஒரு 100 ஆடு வளர்க்க போறோம். 100 ஆடு இவ்வளவு பெரிய அளவுல ராமநாதபுரம் எங்களுக்கு பண்ண முடியாது. ஒரு ஆட்டுக்கு கெடாயினா 5 ஸ்கொயர் ஃபீட், ஆடுனா 10 to 15 ஸ்கொயர் ஃபீட். ஓகே. ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் இருந்துச்சுன்னா 100 ஆடு வளர்த்தலாம். இப்ப நீங்க இந்த காங்கேயன் கலையில வச்சிருக்கீங்க. இது வந்து இப்ப 2 வச்சிருக்கீங்க. அப்ப வந்து இதுவே வந்து இனப்பெருக்கத்துக்கு இங்க எல்லாம் பயன்படுத்துறது இல்ல. இனப்பெருக்கத்துக்கு இதைத்தான் நம்ம பயன்படுத்துறோம். வந்து ஊசி போறது அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இனப்பெருக்கத்துக்காக வச்சிருக்கோம். பிளஸ் இங்க பக்கத்துல இருக்கிறவங்க மாடுகளை எடுத்துட்டு வர்றாங்க இனப்பெருக்கத்துக்காக. அப்போ இந்த காளைகள் அழிஞ்சு போயிடக்கூடாது அப்படிங்கறதுக்காகவே வந்து வச்சிருக்கிறோம். பாதுகாத்து வச்சுட்டு இருக்கிறோம். இப்ப இதுக்கப்புறம் வந்து அடுத்து நீங்க என்ன மாதிரியான உரங்கள் தயாரிக்கிறீங்க?
மண் உரங்கள் மண்புழு உரம் தயாரிக்கிறோம். சாணத்துல இருந்து மண்புழு உரம் தயாரிக்கிறோம். சரி, அப்ப மண்புழு உரத்தை போய் பாத்துடலாம். இப்ப இது வந்து எத்தனை வருஷமாயா இதை வச்சிருக்கீங்க? இந்த பண்ணைய எத்தனை வருஷமா இருக்கும் இது? இல்ல, இது நம்மளோட பூர்வீகம் தானுங்க. நம்ம ஒரு 15 வருஷமா இயற்கை விவசாயம் பண்றோம். அதுக்கு முன்னாடி செயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம அதுல நிறைய நஷ்டம் இருந்ததுனால சரி அதுல இருந்து விடுபட்டு வரணும் அப்படிங்கறதுக்காக இயற்கைக்கு மாறிட்டோம். இப்ப எல்லாருமே கேட்கறது இயற்கை விவசாயம் பண்ணுனா ஏதாவது பொருளாதாரம் கிடைக்குமா அப்படின்னு. நீங்க இவ்வளவு ஒரு 10 ஏக்கர்ல நடத்துறதுல ஏதாவது என்ன சொல்றது, பொருளாதாரம் கிடைக்குதா நமக்கு? ஏன்னா அதுதான் எல்லாரும் கேட்கறாங்க. நாங்க இயற்கை விவசாயத்துக்கு மாறுறதுக்கு தயாரிப்பா, நீ சொல்ற சம்பாத்தியம் வருமா அப்படின்னு கேக்குறாங்க. எல்லாத்துடைய கேள்வியா தான், என் குடும்பத்துல கேள்வியா தான், சொந்தக்காரங்க கேள்வி எல்லாம் தான். இந்த 10 ஏக்கரால எனக்கு வர்ற வருமானம் மாவட்ட கலெக்டர் வருமானத்தை விட அதிகம். ஆமா, 10 ஏக்கர் வந்து நீங்க ஐயாவோட பார்த்து இந்த மாதிரி எல்லாமே நடத்தணும். என்கிட்ட 10 ஏக்கர் இருக்கு அப்படின்னா முதல்ல கண்ணை மூடிக்கிட்டீங்க வாங்க. உண்மையிலேயே அதை தான் நான் சொல்றேன். ஏன்னா வந்து இது ஃபுல்லா இருக்கிறப்பதான் நீங்க வந்து இயற்கை விவசாயத்துல ஜெயிக்க முடியுது. வாங்க மண்புழு உரத்தை பார்க்கலாம். இது எப்படி நம்ம வந்து இந்த மண்புழு உரத்தை எப்படி நம்ம உருவாக்கி இதை எப்படி பயன்படுத்துறது, பயன்பாட்டு கொண்டு போறது? மண்புழு உரம் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து நம்ம வெளியில விற்பனை செய்யறதுக்காகவே உற்பத்தி பண்றோம். நம்ம இதை பயன்படுத்துறது இல்லை. நம்ம வந்து நேச்சுரல் ஃபார்மிங்னால மண்புழு உரம் பயன்படுத்தக்கூடாது. நம்ம மண்புழு உரத்தை இங்க பயன்படுத்துறது இல்லை. ஏன்னா இது ஒரு மதிப்பு கூட்டப்பட்ட பொருள். நம்மளுக்கு சாணம் நிறைய கிடைக்குது. 50 மாட்டுல இருந்து சாணத்துல இருந்து வேற எதுவுமே கலக்காம மண்புழு உரத்தை தயாரிக்கிறோம். அதுல வந்து நிறைய மதிப்பு கூட்டப்பட்ட மண்புழு உரங்கள், நிறைய செறிவூட்டப்பட்ட மண்புழு உரங்கள் தயாரிக்கிறோம். ஒரு 9 வெரைட்டி பண்றோம். அதே பக்கத்துல இருக்கிற விவசாயிகளுக்கு, இந்த மாதிரி மாடுகள் இல்லாத விவசாயிகளுக்கு, இந்த மலையில இருக்கிற பயிர்களுக்கு, ஏலக்காய் அந்த மாதிரியான பயிர்களுக்கு நிறைய வாங்கிட்டு போறாங்க. இது வந்து இதெல்லாம் பண்ணாதான் நம்ம ஒரு இயற்கை வேளாண் பண்ணையை வந்து எந்த ஒரு நஷ்டம் இல்லாம நடத்த முடியும். நிறைய பேர் இதை பண்றது இல்லை. ஆனா ஐயா வந்து சரியா பயன்படுத்தி பண்ணி தான் வந்து இதை வந்து வெற்றி அடைஞ்சிருக்காரு. அடுத்து இந்த நாட்டுக்கோழி எல்லாம் வச்சிருக்காரு. இது பாத்தீங்கன்னா இது ரெடி ஆயிடுச்சுங்க. பாப்பீங்க நீங்க மண்புழு உரம். பாருங்க எவ்வளவு பெரிய மண்புழு இருக்குன்னு. இதை வந்து நம்ம என்ன பண்றோம்னா வெளியில வர்றவங்களுக்கு வித்துறோம். ஏன்னா நம்ம அந்த மாடுகளை மெயின்டைன் பண்ணணும். அதுக்கு வந்து ஏதாவது ஒரு உற்பத்தி பண்ணாதான் நம்ம அதை மெயின்டைன் பண்ணணும். இந்த நாட்டுக்கோழி வேற வளர்க்குறீங்கய்யா, இது வந்து எப்படி விற்பனை பண்ணிடுவீங்களா? விற்பனைக்காகத்தானா? இது மேஜரா முட்டை விற்பனை பண்றாங்க. 15 ரூபாய்னு முட்டைகளை விற்பனை பண்றோம். ஏன்னா ஒரு 20 முட்டை 30 முட்டை டெய்லி வர மாதிரி. என்னன்னா ஒரு 30 முட்டை உற்பத்தி பண்ணா 450 ரூபாய் ஆச்சு. அப்ப நம்ம ஒரு ஆளு கூலி கொடுக்கலாம். இதுக்கு ஒரு பெரிய செலவு கிடையாது. நம்ம ஒரு 100க்கு 50ங்கிற ஒரு இடத்துல இருக்கு. ஏன்னா வெளியில இருந்து வரும்போது நாய், கீரி, பாம்பு எல்லாம் அந்த பிரச்சனை இருக்குதுங்க. அதனால ஒரு வலை போட்டு உள்ள மட்டும் வச்சிருக்கிறோம். அதுக்கு தீவனங்கள் நம்ம இயற்கையா வந்து முருங்கை, கீரை, சோளம், கம்பு இது இருக்கிறத நம்ம இங்க கொடுத்தோம். நீங்க இதை அடைக்கிறது வெளியில திறந்துடும் அது மாதிரிலாம் கிடையாது. அதுவா போய்க்கிறோம். அதுவா பார்த்த செட்டப். சரி, மத்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கோழி பண்ணை வந்து கொஞ்சம் ஆர்டிபிஷியலா இருக்கும். இது அப்படி கிடையாது. உள்ள கோழியை விட்டு அடைச்சிட்டாங்கன்னா என்ன பண்றேன், நான் இங்க இருந்தல 8 நாள் உணவு கொடுக்கறதுக்கு மட்டும்தான் உள்ள ஆள் போகுது. வேற எதுக்குமே கிடையாது. கூட்டுறது, பெருக்கிறது நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் உள்ள எப்படி கிடக்குன்னு. இது வந்து 0 மெயின்டெனன்ஸ் கோழி பண்ணை. உள்ள வந்து பாருங்க நீங்களே, இதை கூட்டணும், பெருக்கணும். நம்ம கிராமத்துல எப்படி வளர்ப்போம் அது மாதிரி வளருது பாருங்க. அதுவா தெரியும். உள்ள வந்து உணவு மட்டுக்கும் தான் ஆள் போகுது. மற்ற கோழி பண்ணையெல்லாம் பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் ஆர்டிபிஷியலா இருக்கும். உள்ள போறது, அது பெருக்கிறது, அதுக்கு நிறைய விஷயங்கள் பண்றதுன்னு. இது இயற்கையாகவே இருக்கு. இப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப செலவு கம்மி. அதுக்கு தான் நம்ம வந்து இந்த பண்ணையை சுத்தி காமிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்புறம் அந்த 0 மெயின்டெனன்ஸ் அந்த தென்னை இருக்கு இல்லையா, அதுதான் இப்போ வந்து நிறைய பேரோட புலம்பல். ஏன்னா தென்னை வச்சிருந்தாங்கன்னா அந்த வர்ற வருமானத்தை விட வந்து வேலையாட்களுக்கு கூலியா கொடுக்கறதா நிறைய போயிட்டு இருக்கு அப்படின்றாங்க. கண்டிப்பா அதை கொஞ்சம் சொல்லிடுங்க. அது உள்ள போய் பார்த்தா ஒரு ஆள் கூட வேலை செய்யாத இடமா தான் இருக்கு. அதை போய் பாத்திரலாம் நம்ம உள்ள. கண்டிப்பாங்க. நம்ம தென்னையில வந்து கடந்த ஒரு 14 ஆண்டுகளா உழவில்லா வேளாண்மைக்கு வந்துட்டோம். உழவு ஓட்டுறதை நிறுத்திடும். இல்ல எங்க ஊர் சைடு எல்லாம் நான் எங்களை விட அந்த டிராக்டர் வச்சிருக்காங்கல்ல, உழவு ஓட்டுறாங்கல்ல, அவங்கதான் அதிகமா சம்பாதிக்கிறாங்க. இப்ப ஒரு 10 ஏக்கர்லாம் வச்சிருந்தாங்கன்னு வச்சுங்களேன், ஒரு வருஷத்துக்கு உழுகுறதுக்கு மட்டுமே 30,000 ரூபாய் போயிடுது. கண்டிப்பா. ஆமா, 10 ஏக்கருக்கு. ஏன்னா கருது அறுத்ததுக்கு அப்புறம் உழுகுறோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த நடுவுல கோடையில உழுவணும்னு சொல்லிடுவாங்க. கோடை உழவு. அப்புறம் விதைக்கிறதுக்கு முன்னாடி லைட்டா மழை தூரிருச்சு, கீரி போடணும்ன்றாங்க. அதுக்கப்புறம் விதைக்கிறப்ப 2 உழவு. மொத்தம் பாத்தீங்கன்னா 1 2 3 4 உழவு உழுதுறோம். கண்டிப்பா. வருஷத்துக்கு 4 உழவுன்னா ஒரு 10 ஏக்கர்லாம் வச்சிருந்தாங்கன்னா 30,000 40,000 போயிருது இந்த உழவுக்கே. கண்டிப்பா. இங்கேயே வந்து விவசாயிகள் ஒரு ஏக்கராக்கு 50,000 ரூபாய் செலவு பண்றாங்க. நார்மலா உழவு ஓட்டி, பாத்தி பிடிச்சு, உரம் போட்டு, இந்த சும்மா களை எடுத்து மறுபடியும் வந்து ரவுண்ட் அப் அடிச்சு, இதெல்லாம்
இங்க வந்து நம்ம அந்த ஜப்பானிய விஞ்ஞானி மசானா புக்காவோட உளவில்லா வேளாண்மைக்கு வந்துட்டோம். நம்ம உழவு ஓட்டி 14 ஆண்டுகள் ஆச்சு. நீ எதையுமே நம்ம தொடறது கிடையாது. என்னது எதுக்கு உள்ள வர்றோம்? தேங்காய் விழுந்தா எடுத்துக்கிறோம். தேங்காயும் கூட போறது கிடையாது, விழுந்தா எடுத்துக்கிறோம். ஏன்னா தேங்காய் போறக்கு 1,000 ரூபா, ஒரு காய்க்கு 1 லட்ச ரூபா, 1 லட்சம் காய் வந்துச்சுன்னா 1,50,000 லட்ச ரூபா காய் வெட்டுறதுக்கு மட்டும் வேணும். விழுந்தா எடுத்துக்கிறோம். நம்ம இங்க வந்து பாத்தி குடிச்சு டெய்லி 200 லிட்டர் தண்ணி கொடுக்கணும், 3 மாசத்துக்கு ஒருக்கா உரம் கொடுக்கணும், நீ வந்து களை எடுத்துக்கிட்டே இருக்கணும், உழவு ஓட்டணும் ஒரு 2 டைம், அப்படி எந்த வேலையுமே இங்க செய்யறதில்ல. 0 பட்ஜெட்டுக்கு வந்துட்டோம். நம்ம இங்க கொடுக்கறது ஜீவாமிர்தம், அமிர்த கரைசல் மட்டும்தான். முக்கியமா இங்க மூடாக்கு போட்டுக்கிறோம். உயிர் மூடாக்கு, இந்த வேஸ்டோட மூடாக்கு. இப்போ உள்ள பாத்தீங்கன்னாலே தெரியும், நம்ம வந்து ஒரு ஃபாரஸ்டுக்குள்ள போன மாதிரியே இருக்கு. ஃபாரஸ்டுக்குள்ள போன மாதிரி தான் இருக்குது. இப்போ இதுக்கு என்னைக்குமே வந்து தனி பயிர் வந்து ஜெயிக்காது. தென்னைனா தென்னை, அது வந்து இனி ஜெயிக்காது. அப்போ தென்னைக்குள்ள என்னென்னலாம் வைக்கலாம்? தென்னைக்குள்ள வாழை வச்சிருக்கிறோம், பப்பாளி வச்சிருக்கிறோம், முருங்கை வச்சிருக்கிறோம், மல்பெரி வச்சிருக்கிறோம், சீத்தா, முள் சீத்தா, பாக்கு, தீவன பயிர்கள், நம்மளுக்கு என்னென்னலாம் தேவையோ அத்தனையும் வச்சு நிலத்தை மூடியாச்சு. வெயில் உள்ள வராது, வெயில் வந்து உள்ளேயே வரக்கூடாது, உள்ளேயே மூடியாச்சுங்க. அப்போ இது வந்து நம்ம 0 பட்ஜெட்டுக்கு வந்துட்டோம். ஏன்னா நம்மளால தேங்காய் விலையை நிர்ணயிக்க முடியாது, அது அரசாங்கம் தான் நிர்ணயிக்குது. ஆமா. அப்போ நம்ம வந்து தேங்காயோட உற்பத்தி செலவை தான் கம்மி பண்ணணும். உற்பத்தி செலவை கம்மி பண்ணோம்னா, இந்த மாதிரியான இதை பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு அதனோட உற்பத்தி செலவு 0 ஆயிருதுங்க. இது வந்து இது நிறைய பேர் பண்றதுக்கு பயப்படுறாங்க. அதாவது எப்படின்னா, இந்த மாதிரி இப்ப நீங்க காடு மாதிரி இதை போட்டிருக்கீங்க, இது மாதிரி போட்டுட்டா வராதோ, தென்னை மரம் காய்க்காதோ, தென்னை மரத்துல இருந்து வருமானம் வராதோ, அதுக்கு உழுகணும், உழவடிக்கணும், சுத்தி 10 ரவுண்ட் அப் பண்ணணும், அதுக்கு தண்ணி பாய்ச்சணும், அதுக்கு பல பூச்சி மருந்துகளை தெளிக்கணும், இப்பதான் தேங்காய் எடுக்க முடியும்னு நம்புறாங்க. ஆனா உங்களுக்கு முதல்ல அந்த பயம் இருந்ததா, இல்ல பயம் இல்லாமே செஞ்சுட்டீங்களா இந்த செட்டப்ல? எங்களுக்கு அந்த பயம் இருந்துச்சு மாறுவோம். ஏன்னா தேங்காய் எல்லாம் போலினா தேங்காயே காய்க்காது, தென்னை மரம் வீணா போயிடும் அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. முயற்சி பண்ணி பார்ப்போம் அப்படின்னு. ஆனா இன்னைக்கு வந்து 126 காய் இருந்தது, இன்னைக்கு 184 காய் ஆயிருக்குது ஒரு மரத்துக்கு. அப்ப நான் உற்பத்தி அதிகமாயிருக்குது, கம்மியாகல. இந்த செட்டப் கம்மியாகல, எந்த விதத்திலயும் கம்மியாகல. செலவுகள் தான் கம்மியா இருக்குது. அப்பதான் தெரியுது நம்ம கார்பரேட்ல எவ்வளவு பொருட்களை வாங்கி போட்டுருக்கோம், அது எல்லாமே வேஸ்ட் அப்படின்னு. இப்ப பாத்தீங்கன்னா மட்டை கிட்ட பாருங்க, இங்கிட்ட எல்லாம் பாருங்க, மட்டை கிட்ட எல்லாம் அதுவா விழுந்து. இதுல ஒரு மிகப்பெரிய ஒண்ணு என்ன தெரியுங்களா, ஏதாவது இதுக்காக தான் வந்து ஐயாவுக்கு அந்த விருது கொடுத்துருக்காங்க அப்படின்றது இந்த செட்டப்புக்கு தான் காரணம். நீங்க இங்க பாருங்களேன், இந்த மண்ணை பாத்தீங்கன்னா கருப்பா இருக்கு பாருங்க, இதனோட கார்பன் லெவல் பாருங்க, அப்படி விட்டதுனால இதனுடைய கார்பன் லெவல் அதிகமாயிடுச்சு. ஐயா உங்க மண்ணுல எவ்வளவு இருக்கு இந்த ஆர்கானிக் கார்பன் கண்டென்ட் சொல்றல, ஓசிசி? அங்க கரிமச்சத்து வந்து 2.58 இருக்குதுங்க. இப்ப வந்து மண் உயிரோட இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் நம்மனா, மண்ணுல வந்து பாத்தீங்கன்னா ஓசிசி, ஆர்கானிக் கார்பன் கண்டென்ட் எவ்வளவு இருக்கணும்? தமிழ்நாட்டுல 0.3 தான் இருக்கு. அப்ப தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய எல்லா மண்ணுமே உயிரோட இல்ல, ஐயாவோட இடத்துலதான் உயிரோட இருக்கு. உங்க இடத்துல எல்லாம் மண் உயிரோட இருக்குன்னா சொல்லுங்க தமிழ்நாட்டுல, நான் நேர வந்து பாக்குறேன். ஏன்னா அதை நோக்கி தான் என்னுடைய பயணம் போயிட்டு இருக்கு. மண்ணெல்லாம் தமிழ்நாட்டுல உயிரா இருக்கா? அப்ப உயிரா இருக்கணும்னா இந்த அங்கக கரிமச்சத்து 1க்கு மேல இருக்கணும். ஐயாவோட மண்ணுல 2.58 இருக்கு. இதுக்குத்தான் ஐயாவுக்கு வந்து நம்மாழ்வார் விருது முதல் பரிசு கொடுக்கப்பட்டிருக்கு. அதனாலதான் நான் தேடி ஓடியாந்தேன். அப்ப இதை பத்தி நம்ம இன்னும் நிறைய படிக்க வேண்டியிருக்கு. நிறைய பேர் ஐயாட்ட வந்து இங்க கத்துக்கிட்டு போக வேண்டியிருக்கு. இங்க வந்து நீங்க கத்துக்கிட்டுனா சும்மா வாய் வழியே நிறைய பேர் சொல்லுவாங்க. இங்க நீங்க பாத்துருப்பீங்க காணொலிய, இங்க வாய் வழியே சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. வந்து நீங்க பாட்டுல பாத்தீங்கன்னாலே, சொல்ற இந்த வீடியோவை பார்த்துட்டு வந்தீங்கனாலே எல்லாத்தையும் பார்த்துட்டு போகலாம். இப்படிப்பட்டதை உருவாக்கினா மட்டும்தான் நாம வெற்றி அடைய முடியும், ஜெயிக்க முடியும். நிறைய பேர் இயற்கை விவசாயிகள் ஜெயிக்க முடியாதுன்றாங்க. ஆனா ஜெயிக்க முடியும்னு ஐயா நிரூபிச்சிருக்காரு. நிரூபிச்சது மட்டும் இல்லாம அரசே சொல்லியிருக்கு, தமிழ்நாடு அரசே வந்து ஆமா ஐயா வெற்றி பெற்றுட்டாரு இயற்கை விவசாயத்துலன்னு. அப்ப நிறைய பேர் பயந்துகிட்டு இருக்கீங்களா, அவங்க எல்லாம் வாங்க, இதே மாதிரி நம்மளும் மண்ணை மாத்துவோம், உயிருள்ள மண்ணா. அதுக்கு ஐயாட்ட இருந்து நிறைய நம்ம அறிவுரைகள் கேட்டுக்குவோம். இங்க வந்து தங்குவோம், எப்ப வேணா தங்கலாம். ஐயா வந்து எல்லாத்தையும் கூப்பிடதான் செய்யறாரு. மத்த இடத்துக்குலாம் போனீங்கன்னா நீங்க தங்குறதுக்குலாம் இடம் இருக்காது. இங்க தங்குறதுக்கு தூங்குறதுக்குலாம் இடம் இருக்கு, குளிக்கிறதுக்கு இடம் இருக்கு. நான் 8 நாள் இங்கதான் இருந்தேன். இப்படி மிகப்பெரிய அனுபவம் இருக்கு. அதுக்கப்புறம் நிறைய மதிப்பு கூட்டலும் பண்றாரு. ஒண்ணா என்ன பண்ணுனா வெற்றி அடைய முடியுன்றதை நான் அந்த 8 நாள் கத்துக்கிட்டேன். அதெல்லாம் நம்ம போய் பார்ப்போம். மதிப்பு கூட்டல் இல்லாதனாலதான் நிறைய பேர் தோத்து போயிடுறோம். அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் பண்ணிருக்காரு. அது கடைசியில நம்ம போய் பார்க்கலாம், என்னென்ன பொருள் மதிப்பு கூட்டல் எல்லாம் பண்ணிருக்காரு ஐயா அப்படின்ட்டு. வேற எதுவும் இதுல வந்து ஸ்பெஷலா இருக்கா நாங்க வெற்றி அடைகிறதுக்கு? 5 அடுக்கு விவசாயம் பண்றோம். தென்னை வந்து முதல் அடுக்குல, 2வது அடுக்குல மரப்பயிர்கள்ல ஏன் வச்சோம்னா இங்க மிகப்பெரிய வறட்சி வந்துடும். ஒருவேளை தென்னை காஞ்சு போச்சுன்னா ஒரு கட்டத்துல மரத்தை வெட்டியாவது பொழைச்சிக்கலாம் அப்படிங்கறதுக்காக மரப்பயிர்கள் வச்சோம். வாழை வச்சோம், பப்பாளி வச்சோம், கிளரி செடியா வச்சோம், மிளகு வச்சோம். அப்போ ஒரு இடத்துல இருந்து பல பயிர் சாகுபடி பண்றோம். அப்போ ஒரு வருமானம் 5 வருமானம் ஆகுது. 5 பயிர் வைக்கும் போது 5 வருமானம் ஆகுது. பிளஸ் நிலமும் வெயில் படாம மூடிடுச்சு. மண்ணோட விழுகிறத எதையுமே எடுக்கிறதுல ஆள் விட்டு எதையுமே எடுக்குது. இதை எடுத்தாலே 10 ஏக்கருக்கு பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு 10 லட்ச ரூபா வந்துருமா? இதை எடுத்து கொண்டு போய் உழுது. ஆமா, அதை மட்டும் பண்ணீங்கனாலே ஏக்கராக்கு 50,000 சர்வசாதாரணமா செலவாயிடும். 5 லட்ச ரூபா குறைஞ்சபட்ச செலவாயிடும். 5 லட்ச ரூபாய் மிச்சம் பண்ணாலே போதும் இன்னைக்கு விவசாயி. அதுவே லாபம். ஆமா,
வித்து லாபத்தை விட அதை சேவ் பண்ணாலே ஒரு மிகப்பெரிய லாபம். உண்மையிலேயா? வாங்க நம்ம அப்படியே போயிடலாம். இங்க மேல எல்லாமே முடிஞ்சது. அடுத்து வந்து நம்ம வந்து மதிப்பு கூட்டலை பத்தி ஐயாட்ட கேட்டுக்கலாம். ஐயா சில நிறைய விஷயங்கள் கொஞ்சம் மதிப்பு கூட்டலாம் எனக்கு சொல்லி கொடுத்தாரு 8 நாள் நான் இங்க இருக்கிறப்ப. உங்களுக்கும் சொல்லி தரலாம், வாங்க பாப்போம். இப்ப இந்த செட்டப் எதுக்கே நம்ம பண்ணிருக்கோம்? இது என்ன காரணத்துக்காக? இது வந்து நம்ம ஒரு நாத்து பண்ணை உருவாக்கணுங்க, அதுக்காக போட்டோம். இங்க வந்து அந்த கிளரிசெடியா நாத்து பண்றோம். ஏன்னா கிளரிசெடியாங்கிறது நிறைய பேருக்கு அது என்ன தெரியல. அது தமிழ்ல உரக்கொன்றையுமாங்க, நல்லா நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கும். அது வந்து மூடாக்கா பயன்படுத்திட்டே இருக்கலாம். நிறைய புதுக்கோட்டை மாதிரியான இடங்கள்ல மிளகு கூட அதுல ஏத்துறாங்க. அது கிளரிசெடியா. ஆமா, அது ஆடு மாடு சாப்பிடும். ஆடு மாடு இங்க சாப்பிடுதா? இங்க பாருங்க, இதான் கிளரிசெடியா. இது முருங்கை மாதிரி வந்துட்டே இருக்கு. இது நீங்க ஒண்ணு வந்து எங்க ராமநாதபுரத்து பக்கம்லாம் கிளரிசிட்டியாண்டா யாருக்குமே தெரியாது. இது வந்து நீங்க ஒண்ணு தண்ணி எல்லாம் தேவையில்லை, தண்ணி தேவையில்லை, எதுவும் தேவையில்லை. இது பாட்டுல வந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி எருக்குல நாத்து உற்பத்தி பண்றதுக்காக வச்சோம். எருக்கு நாத்து உற்பத்தி, ஏன்னா எருக்கு உள்ள ஒரு 500 எருக்கு வச்சிருக்கிறோம். ஏன்னா ஒவ்வொரு செடியும் எதுக்காக, என்ன பர்பஸ்க்காக, அந்த மாதிரி இங்க பாத்தீங்கன்னா எருக்கு நாத்து இருக்குது. நாத்து வந்து அதான் கேட்கலான்னு பார்த்தேன். ஏன்னா எங்க ஊர்ல எருக்கல வெட்டி தூக்கி தூர போட்டுருவாங்க. ஆனா இங்க வந்து எல்லா இடங்கள்லயுமே நீங்க நட்டு வளர்க்குறீங்க எருக்கலையே. ஆமாங்க, பாருங்க மூடாக்கா போட்டுக்கிறோம். அப்பப்ப நிறைய ஆச்சுன்னா வெட்டி போட்டுருவீங்க. நிறைய வெட்டி எதுக்காகன்னா எருக்கலை என்ன செய்யுது அதை சொல்லுங்க. எங்க ராமநாதபுரம் மாவட்டத்துல அதுவா விளைஞ்சு கிடக்குறது இந்த எருக்கையில தான். ஏன்னா இதுல போரான் சத்து ரொம்ப அதிகங்க. தென்னையில வந்து போரான் குறைபாடு ஏற்பட்டுட்டே இருக்கு. முன்னூட்ட சத்துக்கள் ஒவ்வொரு செடியிலும் ஒரு சத்து இருக்குது. அப்போ போரான் இன்க்ரீஸ் பண்ணிட்டோம்னா தென்னையில வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் வராது. அதுக்காகவே உள்ள வந்து எருக்கலை வச்சேன். ஏன்னா இப்ப நிறைய இடங்கள்ல வாஸ்து பிரகாரம் எருக்கலை ஆகாதுன்னு எல்லாம் வெட்டி தூரம் வீசிட்டாங்க. நம்ம உள்ள ஒரு 500 செடி எருக்கலை வச்சிருக்கிறோம். எருக்க வச்சிருக்கிறோம். இது வந்து தென்னைக்கு ஒரு சப்போர்ட்டிவ் சிஸ்டம். நீங்க அதுக்காக போரான ஒரு 3000 ரூபாய் காசு கொடுத்து வாங்கி கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. இயற்கையை இறைவன் படைச்சிருக்கிறான், இதை வச்சா போதும். ஆமா, இந்த மாதிரி துத்தி, கிளரிசெடியா, முருங்கையில அயன் இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு செடியும் இன்னொரு செடிக்கு ஒரு நுண்ணூட்ட சத்தை கொடுக்குது. உரமா பயன்படுது. அதுதான் அந்த பழம் எடுக்கு. அப்ப அதை வைக்கணும். நீங்க இதுக்கு போய் காசு கொடுத்து எதுவுமே வாங்க வேண்டாம். மட்டும் வித்தனா ஒண்ணும் பண்ண முடியாது. தென்னை நாத்து, ஏன்னா தென்னை காய விற்கிறத விட தென்னை கண்ணை வித்தோம்னா வந்து ரொம்ப அதிகமான ஒரு வருமானம் கிடைக்கும். அதையும் நான் இங்க இருக்கிறப்ப பார்த்தேயா, அதை பத்தியும் சொல்லிடுங்க நீங்க. இப்போ நம்ம இங்க இருக்கிறது வந்து வெஸ்ட் கோஸ்ட் ஆல்னு, மேற்கு கடற்கரை நெட்டைமாங்க, பொள்ளாச்சி நெட்டைமாங்க. நாட்டு மரம் தான். ஹைபிரிட் மரம் எதுவுமே இங்க கிடையாது. எல்லாமே நாட்டு மரங்கள் தான். எல்லாம் ஒரு 50-55 ஆண்டுகள் மரம். அதுல இருந்து தென்னை நாத்து உற்பத்தி பண்றோம். சரி, நம்ம அரசாங்கத்திற்கு இருந்து லைசன்ஸ் வாங்கி தரமான கன்றுகளை தேர்வு செஞ்சு தேங்காய இதுக்கு லைசன்ஸ் வாங்கணும். லைசன்ஸ் வாங்க. நர்சரி வச்சிருந்தா நம்ம லைசன்ஸ் வாங்கினா நம்ம எல்லா மரத்துல இருந்து எடுக்க மாட்டோம். செலக்டடா நல்ல மரங்களா, ஏன்னா எல்லா மரம் ஒரே மாதிரி காய்க்காது. காப்பு அதிகமா இருக்கிற மரங்களா எடுத்து, ஏன்னா நம்ம தேங்காயே போடுறது கிடையாது, விழுந்து எடுக்கணும். நல்லா முதிர்ச்சி அடைந்த தேங்காயை எடுத்து மறுபடியும் அது மண்ணிலேயே போட்டு முளைக்க வச்சு இதே நம்ம விவசாயிகளுக்கு கொடுக்குறோம். இப்போ தேங்காய்னா இன்னைக்கு 30 ரூபாய்க்கு விற்கிது பொள்ளாச்சியில தேங்காய். ஆனா கடந்த 6 மாதங்களுக்கு முன்னாடி 10 ரூபா 20 ரூபா தான். அப்போ நம்ம ஒரு 1000 காய் வித்தோம்னா ஒரு 10,000 ரூபாய் கிடைக்கும். இல்ல 20 ரூபாய்க்கு வித்தாலும் 20,000 ரூபாய் கிடைக்கும். இதே 1000 தென்னங்கன்னு வித்தோம்னா 1,20,000 ரூபாய் கிடைக்கும். 10,000 ரூபாயில இருந்து எப்படி 1 லட்சம் ரூபாய மதிப்பு கூட்டணுன்றதை இங்கதான் நான் கத்துக்கிட்டேன். இது எல்லாரும் உடனடியா பண்ணிட முடியுமானா கொஞ்சம் கஷ்டம். அந்த டைம் எடுத்துக்கணும். அதுக்கான இது அனுபவம் வேணும். அந்த மரங்கள் அந்த வயசு வந்திருக்கணும். மரங்கள் எத்தனை வயசா இருக்கணும் மரத்துக்கு? குறைஞ்சபட்சம் 35 ஆண்டுகளுக்கு மேல இருக்கணும் அந்த மரத்துக்கு. அப்பதான் அதுல விதை உற்பத்தி செய்ய முடியும். அந்த மாதிரியான சூழ்நிலைகள் இருந்துச்சுன்னா நம்ம பண்ணலாம். இப்ப வரப்பவே பார்த்தேன் தேன் பெட்டி எல்லாம் வச்சிருக்கீங்க. இந்த செட்டப்புக்கு நம்ம இந்த ஒருங்கிணைந்த பண்ணைக்கு தேன் பெட்டி எல்லாம் வச்சா இங்க தேன்கள்லாம் வளர்த்து எடுக்க முடியுதா? கண்டிப்பா எடுக்க முடியும். கண்டிப்பா வந்து நம்ம தேன் எடுக்கிறோமோ இல்லையோ அதையெல்லாம் தாண்டி வந்து மகரந்த சேர்க்கை அருமையா நடக்கும். ஈல்டு இன்க்ரீஸ் ஆனதுக்கு காரணம் தேன் பெட்டி. அதாவது நீங்க தேனுக்காகவும் வைக்கிறத விடையும் மகரந்த சேர்க்கையாகவும் தேன் பெட்டி வைக்க வேண்டியிருக்கு. விவசாயம் தேன் எடுக்க முடியலனாலும் பரவாயில்ல, மகரந்த சேர்க்கைக்காவது வைங்க, ஒரு 4 பெட்டி வைங்க. இல்ல தேனும் எடுக்கலாம், நம்மளுக்கு ஒரு வருமானம். அது ஒரு உங்களுக்கு நல்ல வருமானம். நான் நேற்று எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன் உள்ள தேனை. நீங்க இதுல இருந்து நீங்க இதை வருமானமாவும் பார்க்கலாம். ஆனா கண்டிப்பா வேணும்ன்றாரு ஐயா. ஏன்னா இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயங்களை தான் நம்ம இந்த ஒருங்கிணைந்த பண்ணைக்குள்ள நம்ம அதை கடைபிடிக்காதனால நம்ம தோல்வியில போயிடுறோம். ஏன்னா இது வந்து மகரந்த சேர்க்கைக்கு நிறைய நடைபெறுதுன்னு ஒரு இதே தனியா ஒரு நாள் எனக்கு வந்து சொல்லி கொடுத்தாரு இந்த 8 நாள்ல. இப்ப இது வந்து நீங்க எதுவும் தேன் எடுத்து விக்கிறீங்களா இல்ல ஒன்லி மகரந்த சேர்க்கை மட்டும் தான் வச்சிருக்கீங்களா? நம்ம தேனை எடுத்தும் விக்கிறோங்க. நம்ம வந்து மகரந்த சேர்க்கைக்கு பயன்படுது, 2 பர்பஸ்க்காகவும் வச்சிருக்கிறோம்.
பக்கத்துல வந்துட்டாங்க. ஒண்ணும் பண்ணாது காமி, கடிச்சாலும் நல்லதான். இன்னைக்கு 500 ரூபாய் கொடுத்து கடி வாங்க, இது கடிக்கிறதுக்கு 500 ரூபாய். இந்த மாடுகளுக்கு தீவனம்லாம் என்னென்ன போடுறீங்க? ஒரே இது வைக்கோல் மட்டும்தானா இல்ல என்னென்ன? சோளத்தட்டு இங்க கிடைக்குதுங்க, வைக்கோல் போடுறோம். நம்ம கோ4 கோ5 வச்சிருக்கிறோம். சூப்பர் நேப்பியர் ஒரு 4 ஏக்கரா இதுக்காகவே பயிரிட்டு இருக்கிறோம். மாட்டுக்காகவே தனியா ஒரு 4 ஏக்கரா பயிரிட்டு இருக்கிறோம். மாட்டுகளுக்கு அதை கொடுக்குறோம். காலையில கொஞ்சம் மேய்ச்சலுக்கு போயிடும், கொண்டு போய் கட்டி மேய்ச்சி எடுத்துட்டு வந்துருவாங்க. மாட்டை வந்து வெளியிலயும் கூட்டிட்டு போறீங்க? ஆமா, கட்டியே போடாம. கட்டியே போறது இல்ல, அது வெளியில கூட்டிட்டு போகும். 60 மாட்டையும் ஒரே டைம் கூட்டிட்டு போக முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு 30 மாடு, அடுத்த நாள் ஒரு 30 மாடு, அந்த மாதிரி மேய்ச்சலுக்கு போகுது. மாடு வந்து நடக்கணும் கண்டிப்பா, அதனால வெளியில நடந்து வரணுங்கிறதுக்காக பண்றோம். இதை மறந்துட்டோம், வாங்க சோலார் ட்ரையரை பத்தியும் தெரிஞ்சுக்கலாம். நம்ம இங்க இருக்கு, ஏன்னா அந்த மதிப்பு கூட்டல் பண்ணணும்னாலே சோலார் ட்ரையர் வந்து ரொம்ப ரொம்ப மேண்டட்ரி, அது ரொம்ப தேவைப்படுது. இங்க வந்து சோலார் ட்ரையரும் இருக்கு, ஐயா போட்டிருக்காரு. அரசாங்கத்துல மானியத்துல தர்றாங்க, ஒரு அரசாங்கமே மானியமே கொடுக்குறாங்க. சின்ன அளவுனா நம்மளே போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு 400-500 ஸ்கொயர் ஃபீட் அந்த மாதிரி வேணும்னா அரசாங்கத்திட்ட இருந்து மானியம் பெற்று ஒரு 40-50% மானியம் தர்றாங்க, நம்ம வாங்கிக்கலாம். எனக்கெல்லாம் வந்து சோலார் ட்ரையரை இப்போதான் இங்கே தான் வந்து நான் பார்த்தேன். இது எப்படி செயல்படுது எல்லாமே இங்கே தான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். இதுக்குள்ள என்னென்னலாம் பண்ணலாம்னு கொஞ்சம் சொல்லிடுங்கய்யா, நம்மளை ஃபாலோ பண்றவங்க தெரிஞ்சுக்கிடுவாங்க. நம்ம எதெல்லாம் காய வைக்கணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் காய வைக்கலாங்க. நம்ம மதிப்பு கூட்டப்பட்ட பொருளை பத்தி சொன்னீங்கல்ல, நம்ம வாழைப்பழத்துல இருந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருள் செய்யறோம். உலர் வாழைப்பழம் பண்றோம். நாங்க ஒரு பழம் சாப்பிட்டு பாருங்க, இது எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க. மதிப்பு கூட்டல் இல்லாம இங்க வெற்றி அடைய முடியாது. மதிப்பு கூட்டல் இல்லைன்னா கண்டிப்பா நம்ம வந்து ரொம்ப கஷ்டங்க. நம்ம இங்க வாழைப்பழத்தை காய வைக்கிறோம், இங்க பாருங்க பேரிச்சம்பழம் மாதிரி ஆயிடுச்சு. மிளகாய் காய வச்சுக்கிறோம், நம்மளுக்கு எது எக்ஸ்ட்ரா மிளகாய் வருதுன்னா அதை எடுத்து இங்க காய வச்சிருக்கோம். இதை வந்து நம்ம எப்ப வேணாலும் விற்கலாம். எங்க ஊர்ல அந்த மிளகாய் காய வைக்கிறதுல உயிர் போயிரு. ஏன்னா இப்பதான் விரிப்போம், மழை வந்துடும், திரும்ப அள்ளுவோம், திரும்ப வெயில் போடுவோம், விரிப்போம், திரும்ப மழை வந்துடும். இங்க நம்ம தேங்காய் எண்ணெய் உற்பத்தி பண்றதுனால பருப்பு காய வைக்கிறோம், ஆட்டிட்டு வந்து புண்ணாக்கு காய வைக்கிறோம். புண்ணாக்கு அங்க வச்சிருந்தீங்கன்னா பூஞ்சான் வந்துடும். ஆமா, கொஞ்சம் காய வச்சு எடுத்து வச்சிட்டீங்கன்னா மாட்டுக்கு ஒரு 6 மாசம் வரைக்கும் பயன்படுத்திக்கலாம். எந்த பொருளா இருந்தாலும் நம்ம வந்து இங்க வந்து இதை பயன்படுத்திக்கலாம். அதுக்காகவே இந்த 10 ஏக்கர்ல இயற்கை விவசாயம் பண்றவங்க ஒரு இது போட்டு வச்சுக்கலாம். ஆமா, இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பால் கொப்பரா பண்றோம். பால் கொப்பரா பொள்ளாச்சி தேங்காய் பாத்தீங்களா எவ்வளவு பெருசு இருக்குங்க. இது அப்படியே தேங்காய் எண்ணெய் ஆட்டுறது பேருமா? இது வந்து பால் கொப்பரா வட இந்தியாவில் இப்படியே கொப்பரா வாங்குறாங்க. அவங்க வந்து இதுல விளக்கு போடுறாங்க கோயிலுக்கு. தீபாவளி அப்ப இது பெரிய டிமாண்ட் வரும். நார்மலா பருப்பு ஒரு 250 ரூபாய்க்கு 1 கிலோ வாங்குறாங்கன்னா இது 400 ரூபாய்க்கு வாங்குவாங்க. எண்ணெய் ஆட்டுக்கும் போகுது, ஏன்னா இதுல கலப்படம் கலக்க முடியாது, சல்ஃபரை கலக்க முடியாது. அப்படி அதனால வந்து மரச்சு காட்டுறவங்களுக்கும் கொடுக்குறோம், பால் கொப்பரையாவும் கொடுக்குறோம், இந்த மாதிரி பாலாவும் கொடுக்குறோம். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையா பண்ணனாதான் நம்ம வந்து ஏதோ ஒரு வருமானம் எடுக்க முடியும். நான் இயற்கை விவசாயம் பண்ணிட்டேன்னா இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்காம பண்ணவங்க தான் தோத்து போயிடுறாங்க. இது மட்டும் பத்தாம மதிப்பு கூட்டல் ஒவ்வொருத்தரும் பண்ணணும் அப்படின்னு நான் வந்து கத்துக்கிட்டேன் ஐயாட்ட. ஐயா நீங்களே சொல்லிருங்க, இதுல என்னென்னலாம் உங்களுடைய பொருள் இருக்கு, என்னென்னலாம் மதிப்பு கூட்டல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு. தேங்காயில இருந்து தேங்காய் என்ன பண்றோம், இது வந்து சமையலுக்கா அல்லது சமையலுக்கு தேய்க்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இதை நம்ம பயன்படுத்துறோம். அது போக நம்ம ஹேர் ஆயில் பண்றோம், மதிப்பு கூட்டப்பட்ட மற்ற விவசாயி பண்றதை நம்ம இங்க விற்கிறோம். விபூதி பண்றோம், நாட்டு மாட்டுல இருந்து விபூதி பண்றோம். உண்மையான விபூதி. நான் இதை பத்தி ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று போட விழிப்புணர்வு ஐயா நேத்து சொல்லி கொடுத்தாரு, அதை வீடியோ எடுத்து வச்சிருக்கேன். இதுதான் உண்மையான விபூதி. இது நம்ம ஊதுபத்தி பண்றோம், தூபம் விளக்கு எல்லாம் பண்றோம். கடலை என்ன பண்றோம், கடலை என்ன பண்றோம், நெய் பண்றோம். அங்க பழம் பார்த்து மலங்க இந்த மாதிரி பேக் பண்ணி சோலார் ட்ரைடு பனானான்னு சொல்லி அது பண்றோம். இதுல இருந்து வந்து கீழே வந்து நம்ம சோப் பண்றோம், தேங்காய் எண்ணெயில இருந்து சோப் பண்றோம். அங்க முள்சீத்தா மரங்கள் நிறைய இருந்திருக்கும், உள்ள பாத்தீங்கன்னா முள்சீத்தா மரங்கள் நிறைய இருந்திருக்கும். அந்த இலை தான் வந்து புற்றுநோயை குணப்படுத்துது, பழம் குணப்படுத்தாது. பழம் வந்து குணப்படுத்தும், பர்சன்டேஜ் ரொம்ப கம்மி. இது 100% வேலை செய்யுதுன்னா பழம் வந்து 20% தான் வேலை செய்யும். இலை தான் ரொம்ப பவர்ஃபுல். அந்த இலையை வந்து நம்ம சோலார் ட்ரையர்ல காய வச்சு பவுடர் ஆக்கி கொடுக்குறோம். அந்த மாதிரி பவுடர் கொடுக்குறோம். இங்க வந்து நம்ம ஒரு ஃபார்ம் ஸ்டோர் மாதிரி வச்சிருக்கிறோங்க. இங்க என்னன்னா நம்ம எல்லாருமே வைக்கணும், எல்லாரும் வைக்கணும். ஏன்னா நம்மள தேடி வந்து வாங்கிட்டு போறது, இது மூலமா ஒரு வருமானம் வரும். கண்டிப்பாங்க. ஏன்னா வர்றவங்க நான் தேங்காய் எண்ணெய் மட்டும் பண்றேன்னா கடலை எண்ணெய் கொஞ்சம் சேர்த்து, சரி 2 பொருள் கொடுக்குறீங்க, அப்ப அரிசி யாரு கொடுப்பாங்க, பருப்பு யாரு கொடுப்பாங்க. அப்போ இது வந்து என்னன்னா நம்மள மாதிரி பண்ற விவசாயிகளையும் ஊக்குவிக்கிறோம். அவங்க கிட்ட நம்மள மாதிரி பண்ற விவசாயி கிட்ட
அது அரிசி வாங்கியிருக்கிறோம், பாசி பருப்பு வாங்கியிருக்கிறோம், தட்டைப்பயிர் இங்க விளையுது, இந்த பனங்கிழங்கு மாவு அந்த சைடு உங்களுக்கு தூத்துக்குடி அந்த சைடு தான் வாங்குறோம், நம்ம பொருள் அங்க கொடுக்குறோம். பண்டமாற்று முறை அவங்க பொருள் இங்க கொடுக்குறாங்க. அப்ப எங்கிட்ட ஒரு குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை அவங்க ஈஸியா வாங்கிக்கிறாங்க. இப்ப ஏன்னா எங்கிட்ட ஒரு பொருள் எண்ணெய் ஒருத்தர்கிட்ட பருப்பு ஒருத்தர்கிட்ட தேடி தேடி அவங்க நல்ல பொருள் எங்க இருக்குதுன்னு போக முடியாது. அதுக்காக வந்து இப்படி ஒரு அமைப்பை ஏற்படுத்திக்கிறோம். நம்ம வந்து ஒரு விவசாய குழுவா அமைச்சு குழுவா ஒருங்கிணைச்சு இந்த மாதிரி ஒரு ஸ்டோரை ஏற்படுத்தி. ஏன்னா நாங்க வந்து கத்துக்கிட்டது இதுதான் ஐயாட்ட, ராமநாதபுரத்துல இந்த மாதிரி ஒண்ணு பண்ணணும் அப்படின்ட்டு. ஏன்னா இந்த மாதிரி நம்ம எல்லாருமே ஒருங்கிணைந்து நம்மளோட பொருளை அவங்கள்ட்ட கொடுத்து அவங்களோட பொருளை நம்மள்ட்ட வாங்கி ஒரு இடத்துல இந்த மாதிரி இயற்கை வேளாண் நஞ்சில்லா உணவுகளை உற்பத்தி பண்றவங்க இந்த மாதிரி ஒரு ஒற்றுமையா இருந்தா மட்டும் தான் நம்ம ஜெயிக்க முடியும். அதான் நான் ஐயாட்ட பார்த்தேன். ஏன்னா இதுல வந்து ஒரு ஈகோ வந்துடும், என் பொருளை கொடுத்து விற்கணுமா அவங்க பொருளை வாங்கி நான் விற்கணுமான்னு. அந்த ஈகோலாம் இங்க இல்ல. இதெல்லாம் ஒவ்வொரு மாவட்டங்கள்லயும் ஒவ்வொருத்தரும் செய்யலாம். இப்ப நான் இருக்கேன், நான் என்ன பண்றேன், நான் என்ன பண்றது ஐயாட்ட கொடுக்கலாம், ஐயா பண்றது இங்க நிறைய விஷயங்கள் பண்றது, அதை வாங்கி நான் ராமநாதபுரத்துல திருநீர்லாம் கிடைக்காது, உண்மையான திருநீர், இதை வாங்கி கொடுக்கலாம். இப்படி ஒரு ஈகோ இல்லாத ஒரு சிஸ்டத்தை இங்க நான் வந்து பார்த்தேன். ஐயா அதுக்கு முன்னோடியா இருக்காரு. அது மாதிரி நம்ம எல்லாருமே பண்ணணும் சொன்னாரு. நாளை இனிமேதான் போய் அதெல்லாம் ஆரம்பிக்கணும். ரொம்ப நன்றியா. இந்த 10 ஏக்கரை சுத்தி பார்த்தோம். இதை பாக்குறப்பே இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இங்க உள்ள என்னென்னலாம் இருக்கு அப்படின்ட்டு. ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு நீண்ட பெரிய உரையை வந்து பொறுமையா எனக்கு சொல்லியிருக்கீங்க. எனக்கு மட்டும் இல்ல, இயற்கை ஆர்வலர்கள் எல்லாரும் உங்களை பார்த்துட்டு இருக்காங்க. நிறைய பேர் இந்த பண்ணைக்கு வருவாங்க, உங்கள்ட்ட வந்து நிறைய கேள்விகள் கேட்பாங்க. ஏன்னா தெரியும் நம்ம போட்டோம்னால இந்த கண்டென்ட் நிறைய பேருக்கு போய் சேர்ந்துரும். ஏன்னா இயற்கையாளர்களை எல்லாம் கண்டுபிடிச்சு அவங்களை கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கேன். ரொம்ப ரேரா தான், நான் அந்த அடிக்கடி போடுறதெல்லாம் கிடையாது. போன வருஷம் இதே வனம் இளங்கோ அப்படின்னு ஒருத்தரை போய் பார்த்தேன். கோயம்புத்தூர்ல இருந்து கோயம்புத்தூர் கண்டு இருக்காரு அவரு. இப்ப இந்த வருஷம் நான் ஐயாவை சந்திச்சிருக்கேன். இப்போ உங்களுடைய இடங்களை பார்க்கறதுக்கு நிறைய பேர் வருவாங்க, வந்து பார்ப்பாங்க. எனக்கு எப்படி நீங்க எல்லா விஷயங்களையும் சொல்லிக் கொடுத்தீங்களோ அது மாதிரி சொல்லிக் கொடுத்து நிறைய இயற்கையாளர்களையும் இயற்கை விவசாயிகளையும் ஐயா ஆல்ரெடி பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு. இந்த வீடியோ மூலமாவும் வர்றவங்க எனக்கு இந்த இயற்கையாளர் தவமோட வீடியோ பார்த்து வந்தேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்க ரொம்ப அவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்க. நன்றி.